கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும். உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் ப்ரொஃபசர் பஞ்சநாதனின் நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி இன்னைக்கு ஜூன் மாதம் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் என்ன நடக்க போறது அதை நம்ம பார்க்க போறோம். அதுல என்ன நட்சத்திரம் இந்த வாரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை நட்சத்திரத்துல சந்திர பகவான் பயணத்தை தொடங்கி உத்திராடம் நட்சத்திரம் வரைக்கும் பயணப்பட போறார். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னா, 18ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் சர்வ ஏகாதசி. நம்முடைய நிகழ்ச்சியில இந்த ஏகாதசி வரும்போதெல்லாம் நான் குறிப்பிட்டு சொல்லிட்டே இருக்கேன், ஏகாதசி விரதம் இருங்கோ, ரொம்ப நல்லது. எவ்வளவோ விரதங்கள் வருகிற போது அதுல மிக முக்கியமாக ஏகாதசி விரதத்தை சொல்றோம். எல்லாமே மிகச்சிறந்த விரதங்கள். இந்த ஏகாதசி விரதத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க. ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால இந்த உடலும் மனமும் சுத்தமாகிறது. அதனால விரதம் இருங்கோ, உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ஸ்ரீமன் நாராயணன் நிறைவேற்றி தருவார். ஏகாதசிக்கு மறு நாள் 19ஆம் தேதியே பிரதோஷம் வந்துடுறது. பிரதோஷ விஷயத்துல பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது நமக்கு. அந்த அனுக்கிரகம் என்ன பண்றது, வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய குடும்ப கஷ்டம், வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி கொடுக்கிறார். எல்லாத்தையும் தீர்த்து கொடுக்கிறார். பிரச்சனைகளை தீர்த்து நமக்கு நன்மையை நிறைவேற்றி தருகிறார். ஆகவே இந்த பிரதோஷ வழிபாடை செய்யணும். 21ஆம் தேதி பௌர்ணமி விரதம். நிறைய பேர் சத்யநாராயண பூஜை பண்ணுவீர்கள், விரதம் இருப்பீங்க பௌர்ணமிக்கு. அந்த பௌர்ணமி என்ன, குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கும். பௌர்ணமி விரதத்தில் என்ன விசேஷம்னா, குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கணும். எங்க குடும்பத்துல குலதெய்வ அனுக்கிரகம் இல்லை, எங்க ஜோசியர் சொன்னார், ஜாதகத்துல குலதெய்வ அனுக்கிரகம் இல்லைன்னு சொல்றார் அப்படின்னு சொல்றவாள்லாம், குலதெய்வ அனுக்கிரகம் வரும்னா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருக்கும், குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் என்ன என்ன நன்மைகள் நடக்க போறது நம்ம பார்ப்போமா? எனதருமை மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் ராசியில ஆட்சியா இருக்கிறது. தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவான் போய் உட்கார்ந்து இருக்கிறது மிக முக்கியமான ஒரு சமாச்சாரம் இந்த வாரம். இந்த செவ்வாய் என்ன பண்ண போறார், ஒரு வீர தீர பராக்கிரமத்தை கொடுக்கிறார். இழந்த ஒரு கௌரவத்தை மீட்டுக்கிறாள். நீங்க நிறைய மேஷராசிக்காரா சீனியர் சிட்டிசன்ஸுக்கு மனசுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. என்னுடைய கௌரவமே குறைஞ்சு போறதோ, என்னுடைய மரியாதை குறைஞ்சு போயின்னு இருக்கோ அப்படின்னு எல்லாம் பலருக்கு தோன்றது. ஏதோ ஒரு மனசு கஷ்டத்துல ஒரு நெருக்கடியில இருந்துட்டு இருப்பேள். இப்போ அந்த நெருக்கடிகள் விலகும், உங்கள் கௌரவம் பாதுகாக்கப்படும். ரெண்டாவது, ஒரு கையை விட்டு ஒரு பொருள் போயிடுத்து, ஒரு பணம் விரயமாயிடுத்து, ஒருத்தட்ட கொடுத்துருந்தேள், நீங்க திரும்ப கிடைக்கல. எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் கிடைக்கல. இப்ப காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கலாம்னு பார்க்கிறீர்கள், இது அதற்கு ஏற்ற நேரம். இழந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கு, இழந்த நகையை மீண்டும் பெறுவதற்கு, இழந்த சொந்தத்தை மீண்டும் பெறுவதற்கும் இந்த கிரகநிலைகள் உதவ போறது. அதுக்கு என்ன பண்ணணும், குரு பகவான வழிபடணும். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சணாமூர்த்தையே நமகாங்கிறார் பாருங்கோ. தட்சிணாமூர்த்தியை நமஸ்காரம் பண்ணுங்கோ, குரு பகவானை நமஸ்காரம் பண்ணுங்கோ, செல்வ செழிப்பு வரும், இழந்ததை மீட்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு குதர்க்கம் இருந்துன்னு இருக்கும். நீங்க ஒண்ணு சொன்னா உங்க வீட்டுக்காரர் ஒண்ணு சொல்லுவார், நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா உங்க ஒய்ஃப் ஒண்ணு சொல்லுவா, மாறி மாறி இருக்கும் குடும்பம். ஆளுக்காளு கருத்து ஒத்து போகாத விஷயம் இருக்கும், பிள்ளைகளுக்கு வேற கருத்து இருக்கும். ஏன்னா குடும்பத்துல சந்தோஷமே இல்லையே, இது என்ன குடும்பமா என்னன்னு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களும் சொல்லிப்பாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல சண்டை, அப்பாவும் ஒண்ணும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, புருஷ முண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு குடும்பத்தை பத்தி பேசுறாங்க பாருங்க.
அந்த மாதிரி குடும்பத்தில் அமைதி இல்லாத குடும்பங்கள்ல இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் மன அமைதியை தரும். குலதெய்வ பிரார்த்தனை மன அமைதியை தரும், குடும்ப ஒற்றுமையை தரும். நிறைய பேர் சார் எங்க ஃபேமிலியில இன்னும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலைன்னு சொல்றவாளுக்கு இந்த வாரத்துல சுக்கிரன் சூரியன் புதனுடைய சேர்க்கை 3வது ஸ்தானத்துல இருக்கு. ஸோ கல்யாண விஷயம் சம்பந்தமான அனுகூலமான ஒரு தகவல் வரப்போறது. வரன் அமைஞ்சிடும். பொருத்தம் பார்க்குற விஷயத்துல பார்த்துக்கிட்டே இருக்கீங்க வருஷக்கணக்கா, இப்போ உங்களுக்கு நல்ல வரன் ஒன்று அமைய போறது. யங்ஸ்டர்ஸுக்கு வேலை தொடர்பான ஒரு ஆர்டர் சேரும் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. பண விவகாரங்களில் மேஷராசிக்காரா பண விவகாரங்களில் கொஞ்சம் பக்குவமாக செலவழிப்பது நல்லது. சில பணங்கள் திடீரென்று விரயமாவதற்கும், வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல பண விஷயங்கள்ல ஒரு இன்கிரிமெண்ட் தராமல் போறதுக்கும், ஒரு நெருக்கடிகள் வருவதற்கும், பணம் சம்பந்தமான நெருக்கடிகள் வர்றதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. இதையெல்லாம் ஒரு புறம் மாணவர்களுக்கு அற்புதமான நேரம். எஜுகேஷன்ல உங்களுடைய ஒரு புதிய முயற்சி ஒன்று வெற்றி பெற போறது, புது கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பிசினஸ் பண்றவாளுக்கு சக வியாபாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறது. முக்கியமான இடங்கள்ல நீங்க மெம்பர் ஆகிறீர்கள். இதெல்லாம் இப்ப நடக்க போறது. இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக புதுக்கோட்டையில பைரவரை தரிசனம் பண்ணணும். கோட்டை பைரவர் தரிசனம் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கொண்டு வந்து கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் வெற்றி அடையும்னு கிரகங்கள் காட்டுறது. சந்திர பகவானுடைய பயணம் என்ன இருக்கு? சித்திரை நட்சத்திரத்தில் நடக்கிறது. உங்களுக்கு 6வது ராசியில் அவருடைய பயணம் இருக்கு. 5வது ராசி, 6வது ராசி, 7வது ராசி, 8வது ராசின்னு அவருடைய பயணம் போறது. வாரத்துடைய லாஸ்ட் 2 டேஸ் ரிஷபராசிக்காரா பயணங்களை தவிர்க்கணும். உங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஆபீஸ்ல ரொம்ப பக்குவமா நடத்துக்கணும். அதுக்கு முந்தைய நாட்கள் எப்படி இருக்கு வாரத்துல அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. புதுசா வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வேலையை தேடி தேடி நான் சலிச்சு போனேன் சார், எனக்கு சரியா வேலை கிடைக்கல அப்படிங்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இப்ப நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ராசியில குரு பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த குரு பகவான் யாருன்னா உங்க லாபாதிபதி. அப்போ பண விவகாரங்கள்ல ஒரு நல்ல லாபத்தை கொடுப்பார். ஒன்றை இழந்து இன்னொன்று பெறுதல், அதுதான் முக்கியம். ரிஷபராசிக்கு குரு என்ன பண்ணுவார்? ஒன்றை இழந்து இன்னொன்றை தருவார். அது என்ன ஒன்றை இழந்து இன்னொன்று தருறது? இப்ப உதாரணம், ஒரு பையனுக்கு வேலையை நீங்க எதிர்பார்க்கிறீர்கள். பையனுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் அவர் இருக்கக்கூடிய இடம் ஒரு ஃபாரின் கண்ட்ரியா இருக்கும், வெளி மாநிலமா இருக்கும், ஊரா இருக்கும். உங்க கூட இருக்க மாட்டார். அவ அப்படி ஒண்ணு கொடுக்கும். உங்களுக்கு பினான்சியலா ஒரு லாஸ கொடுக்கிற மாதிரி இருக்கும், லாபத்தை கொடுப்பார். அப்படியே ஒரு கலந்த பலன். தடையை தாண்டி பணம் வரும். ரிஷபராசிக்காரா கேட்கிறீர்கள், எனக்கு நிறைய தடை இருக்கு சார் பணம் வரதுல. வருமா? வரும். தடையை தாண்டி பணம் வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கார். மனைவி சொல்லே மந்திரம் இருக்க போறீங்க. உங்க பேச்சுல ஒரு கவர்ச்சி இருக்கும். ரொம்ப நிறைய விஷயங்கள் சாதிக்கிற மாதிரி சிலர் பேசிப்பீங்க. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இப்போ வரும். பரதநாட்டியம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்துறது, அதற்கு தொகுப்பாளராக நீங்கள் இருப்பது, நாட்டுப்புற கலைகள்ல ஈடுபாடு காட்டுறது, இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். பேச்சுத்துறையை சேர்ந்தவர்கள் வன்மை அதிகரிக்கும். நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரிஷபராசிக்காரா எதுல கவனமா இருந்துக்கணும்னா அம்மாவுடைய ஹெல்த்ல. உங்களுடைய தாயாருடைய ஹெல்த்ல சின்ன சின்ன ப்ராப்ளம் கொடுக்கும், அதை பார்த்து சால்வ் பண்ணிக்கோங்க. ரிஷபராசி மாணவர்களுக்கு, பள்ளி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதுல சந்தேகம் இல்லை. நீங்க எதிர்பார்க்கிற ஒரு ஆறுதலான செய்தி மாணவர்களுக்கு இப்ப கிடைக்க போறது. ஒரு எக்ஸாமினேஷன் சம்பந்தமா ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். கல்யாண விஷயங்கள், குடும்பத்துல கல்யாண விஷயங்கள் நல்லபடியா கூடி வருதும், நீங்க கல்யாண விஷயங்கள்ல போய் அட்டன் பண்றதும், விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிறதும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் ரொம்ப நல்லா இருக்கும் தெரிகிறது. ஃபாரின் ஆர்டர்ஸ்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு.
ஏன்னா அதுல உங்களுக்கு வர வேண்டிய பண விஷயங்கள் சில தட்டுப்பாடு இருக்கும். குவாலிட்டி சரியா இல்லைன்னு உங்க ஆர்டர்களை சில சமயம் திருப்பி அனுப்புவாங்க. அது ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்ப நடக்கலாம். அதெல்லாம் கவனமா இருக்கு. மற்றபடி ரொம்ப நல்ல வாரம். இந்த வாரத்துல நீங்க வடிவுடையம்மன், நம்ம திருவொற்றியூர் வடிவுடையம்மன் இருக்காளே, அருள் பாலிக்கக்கூடிய அந்த அன்னை, அவளை தரிசனம் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு போற்றுதலுக்குரிய வாரம் தான். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திர பகவானுடைய பயணம் அமைகிறது பாருங்க, ரொம்ப யோகம். அந்த சந்திரனுக்கு ஸ்தானம் கொடுத்த சுக்கிர பகவானை பாருங்க, உங்க ராசியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. பூர்வ புண்ணியாதிபதியுடைய அனுக்கிரகம். நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்ப மனைவி உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருப்பாங்க, ரொம்ப அன்பா பேசுவாங்க. மனைவிக்கு தகுந்தாற் போல நீங்க நடந்துக்கிடுவீங்க. அவங்க விருப்பம் என்னவோ அதை செயல்படுத்துவீங்க. மனைவி குடும்பத்தாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதனால உங்க ஃபேமிலியில ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த வாரத்துல பாருங்க, நல்ல ஒரு செல்வ செழிப்பு உங்களுக்கு இருக்க போறது. உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையே ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் உங்க மகளுடைய வாழ்க்கையில் இப்ப இருக்கும். அவங்க விரும்பின கோர்ஸ் அமைகிறது, உறவுகளோடு அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது, நண்பர்களோடு மகிழ்ச்சியாக இருப்பது, நீங்க வந்து விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிறது அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கு எஜுகேஷன்ல ஒரு பெரிய அபிவிருத்தி ஏற்பட போறது அப்படின்னு தெரிகிறது. வெளியூர் பயணங்கள் நிறைந்த ஒரு வாரம். இந்த காலகட்டத்தில் ஊர் மாறி போகிறது, ஒரு இடமாற்றம் அமைகிறது, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப நல்லா இருக்கிறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் ஈடுபடுறது, புதுசாக வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுன்னு ரொம்ப அமர்க்களமாக இருக்கு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான நேரம். ஸோ மிதுனராசிக்காரா எல்லாருக்குமே இந்த நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கோணியம்மன். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கோணியம்மனை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் வரும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவான் தான் ராசிநாதன். இந்த சந்திர பகவானுக்கு வளர்முறையும் உண்டு, தேய்முறையும் உண்டு, உங்களுக்கு தெரியும். அதனால தான் பல கடகராசிக்காரா சில நேரம் நல்லா இருக்கா, சில நேரம் கூட வீட்டுல இருக்கா. இப்போ உங்களுக்கு சந்திரன் எங்க இருக்க? சித்திரை நட்சத்திரத்துல பயணத்தை துவங்குறார். சித்திரை நட்சத்திரம் உங்களுக்கு அதன் அதிபதியான செவ்வாய் யோகத்தை தரக்கூடியவன். இந்த வாரம் யோகமான பல சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போறது. அதுல ஒண்ணு, பலருக்கு வந்து புதுசா வீடு வாங்குற யோகம் இப்ப கிடைக்கும். ரொம்ப நாளா தட்டி போயிட்டே இருக்கும் வீடு வாங்க முடியாதபடி, இப்ப வீடு வாங்குற யோகம் கிடைக்கும். அம்மாவுடைய ஹெல்த்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த சவால்களை சமாளிச்சு நல்லா படிப்பீங்க. பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். இப்போ உங்களுடைய பாதகாதிபதி மறைஞ்சிருக்காரு. ஸோ ஃபினான்ஷியலா உங்களுக்கு இருந்த பல பிரச்சனைகள் இப்ப நிவர்த்தி ஆகும். வெளிநாட்டு வாய்ப்புகள் அமையும். அது வந்து பிசினஸ் ரீதியாகவோ, வேலை ரீதியாகவோ, படிப்புக்காகவோ, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப கைகூடி வரும். ஒரு நல்ல நேரம். 8ல சனி இருக்கிறதுனால அப்பப்போ சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல சில சிரமங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். பட் சமாளிச்சிருவீங்க. அதிகார பதவிகள் சிலருக்கு கிடைக்க போறது. பினான்சியலா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். சுபகாரியங்களில் பங்கெடுப்பீங்க. மகிழ்ச்சியான வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நெல்லை காந்திமதி அம்மனை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் பெருகும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான நேரம் இது. சந்திர பகவானுடைய பயணம் என்ன பண்ண போறது? மனோ தைரியத்தை கொடுக்கும். பல சிம்மராசிக்காரர்களுக்கு மனசுக்குள்ள குழப்பங்கள் ஓடிட்டு இருக்கு. என்னால இதை சாதிக்க முடியுமா? இந்த முயற்சியில நான் ஜெயிப்பேனா? எனக்கு தடை வந்து இருக்க, ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல வாழ்க்கையில ஒரு தடை இருக்கும். இந்த தடை எனக்கு நீங்குமா? இதெல்லாம் உங்களுக்கு கேள்வியா இருக்கு.
என் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு நிம்மதி கிடைக்குமா, நான் எதிர்பார்க்குற டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா, இப்படிலாம் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த வாரம் ரொம்ப அனுகூலமான சூழ்நிலையில் உங்க ராசிநாதன் சூரிய பகவான் லாபத்தில் இருக்கிறது ஒரு வெற்றி. எடுத்த காரியமெல்லாம் உங்களுக்கு சக்சஸா இருக்கும். நீங்க ஒர்க் பண்ற இடத்துல இருக்கக்கூடிய ஹையர் அஃபிஷியல் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பார். மனைவி வழி உறவினர்கள், மாமனார் இவளுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல நேரம். தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு கூடி வருது. பிஸ்னஸ்ல நீங்க எடுக்க போற ஒரு புதிய முயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. இப்ப நாம இங்க சொல்லிட்டு வருது பிசினஸ்ல ஒரு வெற்றின்னு சொல்றேன். இந்த கோச்சார பலன்கள் அடிப்படையில் நம்ம பேசுறோம். இந்த நேரத்தில் நம்ம சொந்த ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும். அதுல தசாபுத்தி அந்தரம் நம்ம புதிய முயற்சி எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறதா அப்படின்னு பார்த்துக்கணும். அதுவும் நல்லா இருந்ததுன்னா நம்ம பெரிய வெற்றி கிடைச்சிடும். உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்க போறது, ஒரு பெரிய சபைகள்ல உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போறது, வேலை பார்க்கிற இடத்துல நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அதே நேரத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏதோ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், சில நேரம் கடுமையான சண்டைகள், இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். 7ல் சனி உட்கார்ந்து இருக்கார் இல்லையா, சில குடும்பங்கள்ல சந்தேகம் என்ற நோய் பிடித்துக் கொள்ளும். கணவன் மனைவி உறவுல சந்தேகம் என்ற கொடிய நோய், சந்தேக கோடு இருக்கு பாருங்க, அது சந்தோஷ கேடு. அந்த சந்தோஷ கேடு பாருங்க, அதனால கவனமா இருக்கணும். கணவன் மனைவி உறவுல சந்தேகத்தை கைவிடணும். உங்க லைஃப் பார்ட்னர் சிலருக்கு இப்ப ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற யோகம் இருக்கு. உங்க பிசினஸ் பார்ட்னர் அவரால் ஒரு பெரிய லாபம் இப்போ வரப்போறது, நியூ ஆர்டர்ஸை கொண்டு வந்து கொடுப்பார். மாணவர்களுக்கு எதிர்பார்க்கிற அளவுக்கு கல்வியில் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் வீக்கா இது அமைகிறது. பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கிற வாழ்க்கை சால்வ் ஆகுறது. அந்நிய நாடுகளில் இருந்துட்டு வேலை பாதிக்கப்பட்டிருக்கு சார் எனக்கு அப்படிங்கிற வாழ்க்கை நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. மொத்தத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அண்ணாமலையார வழிபடணும். திருவண்ணாமலை அண்ணாமலையார வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் வரும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு சுதந்திரமான வாரம். குறிப்பாக கன்னிராசி பெண்களுக்கு ரொம்ப சுதந்திரமான வாரம். உங்க முடிவுகளை நீங்க எடுக்க முடியும். காலங்காலமா பெண்கள் இந்த மண்ணுல முடிவுகள் எடுக்க முடியாம வீட்டில் அப்பா அம்மாவுடைய முடிவை ஏத்துக்கிறதாகவோ, வீட்டுக்காரருடைய முடிவை ஏத்துக்கிறதாகவோ, ஒரு வயசுக்கு பிறகு உங்களுடைய பையங்க சொல்ற முடிவை ஏத்துக்கிறதாகத்தான் பெண்களுக்கு காலங்காலமாக இந்த மண்ணில் இருக்கு. இப்பதான் கொஞ்சம் மாறுபடுறது. பாரதியார் போன்ற மாமேதைகள் பெண்களுடைய விடுதலையை பத்தி பேசின பிறகுதான் ஆணுக்கு பெண் நிகர் என்று கொள்வதால் அறிவில் ஓங்கி வையகம் தழைக்குமாம்னார் பாரதியார். அந்த மாதிரி பெரிய மனிதர்கள் இந்த பூமியில வந்த பிறகு நல்ல மாற்றங்கள் இருந்தாலும் இன்னும் பெண் அடிமைத்தனம் முழுமையா மறைஞ்செடுத்து நம்ம சொல்ல முடியல இல்லையா. இன்னும் அவர்களுக்கு சுதந்திரம் வேணும் இல்லையா, ஒரு ஈக்குவாலிட்டி வேண்டி இருக்கு இல்லையா. இந்த வாரத்துல கன்னிராசி பெண்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பீங்க. உங்களுக்கு நல்ல சுதந்திரம் கிடைக்கும். பேச்சாளர்கள் புகழ் பெறுவீர்கள். கன்னிராசியை சேர்ந்த திரைப்படத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். பெண்கள் புகழின் உச்சத்திற்கு செல்வீர்கள். கம்ப்யூட்டர் துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அதிகம் கிடைக்கும். பேச்சினால் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. சுற்றுலாவாது போயிட்டு வரலாம்ங்கிற எண்ணங்கள் மனசுல பெருகும். இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா போயிட்டு வருதும், நெருப்பு விஷயங்களில் மின்சார விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறதும் கன்னிராசிக்காரர்களுக்கு அவசியம். இப்போ உங்களுக்கு எஜுகேஷன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போறீங்க. வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்குரிய வாய்ப்புகளும் கூடி வரும். இது ரொம்ப ஒரு அருமையான வாரம். அதுலயும் குறிப்பா குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவாளுக்கு இந்த வாரம் நல்ல செய்தி வரப்போகுது. கொஞ்சி மகிழ குழந்தை கிடைக்க போறது. பிசினஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சிக்கு நீங்க அடித்தளமிட போறீங்க. இப்போ
உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மாசாணி அம்மன். பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணி அம்மன் இருக்காளே, உங்க துன்பங்களை எல்லாம் போக்கிடக்கூடிய அற்புதமான சக்தி அவள். அவளை வழிபடுங்க. துலாம் ராசி என்பர்களே, ரொம்ப ஒரு யோகமான நேரம். ராசியில சந்திரன் இருக்கிறது, 2ஆம் இடத்துல இருக்கிறது, 3ஆம் இடத்துல இருக்கிறது. சந்திரனுடைய பயணமே உங்களுக்கு பெரிய சக்சஸை கொண்டு வந்து கொடுக்க போகுது. வாரத்துடைய முதல் 2 நாள் கொஞ்சம் ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு டென்ஷன் ஓடிட்டு இருக்கும், ஆனா பயந்துக்கு தேவையில்லை. பினான்சியலா இப்ப சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு பெருக போறது. மறைமுக வருமானங்களும் சிலருக்கு வரும். இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. ராசிக்கு அதிபதி 9ஆம் இடத்துல சூரியன் புதனோடு சேர்ந்திருக்கார். ராசியில சந்திரன் இருக்க போறார். அப்ப ராசியில சந்திரன், ராசி வழியாவும் சந்திரன் பயணம் பண்றாரு. 9ஆம் இடத்துல சூரியன் இருக்காருங்கிற போது தாய் தந்தை இவர்கள் 2 பேர் தான் நடமாடும் தெய்வங்கள். அதை வாழ்க்கையில புரிந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் நன்மைகள் நடக்கும். நீங்க நேரம் போய் செவ்வாய்ங்கிற கிரகத்தை நமஸ்காரம் பண்றீங்கன்னா முருகப்பெருமான நமஸ்காரம் பண்ணணும். ஆனால் என்னைக்குமே சூரியன் சந்திரனை வழிபடக்கூடியவர்கள் தாய் தந்தையை வழிபட்டாலே சூரியனுடைய அனுக்கிரகமும் சந்திரனுடைய அனுக்கிரகமும் கிடைச்சிடும். சந்திரன் தான் தாய், சூரியன் தான் தந்தை. அவளுடைய ரெப்ரசன்டேட்டிவா சூரியன் சந்திரனுடைய ரெப்ரசன்டேட்டிவா தந்தையும் தாயும் இந்த பூமியில இருக்கா. நமக்கு 2 ஒளி கிரகங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லலாம். தாய் தகப்பனுடைய மனம் குளிருமாறு நம்ம நடந்துக்கணும். இந்த வாரம் 9ஆம் இடத்துல சூரியன் இருக்க, ராசி வழியா சந்திரன் போறார். பலத்த நன்மைகள், ரொம்ப சந்தோஷம். அது சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கும்போது தொலைதூர பயணங்கள். இந்த வாரம் பயணம் நிறைந்த வாரம். அந்த பயணத்தினால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்க போறது. குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது காட்டக்கூடிய பாசம், அன்பு, அரவணைப்பு நெகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். விருந்து விசேஷங்கள் அமைவதும் உங்களை பலர் வாழ்த்துவதும் இந்த வாரம் நடக்கும். கலைத்துறையை சேர்ந்தவாளுக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்க போறது. படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு. நோய் நொடிகளிலிருந்து விடுதலை இருக்கு. பிசினஸ் பண்றவாளுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாட்டு தொடர்பு உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை கணிஞ்சு வருது. நல்ல வருமானம் வரும். கணவன் வீட்டாருடைய சப்போர்ட் கிடைக்கும். ரொம்ப நல்ல நேரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உண்டு. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை சொக்கநாதர். சொக்கநாதர் வழிபாடு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்க. நிறைய நல்ல மனிதர்கள் விருச்சிக ராசியில ரொம்ப ஃபேமா தன்னுடைய கருத்துக்கள்ல உறுதியாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் கொஞ்சம் கோபத்தை தரக்கூடியவர், கடுமையை தரக்கூடியவர். உங்களுக்கு தெரியும். அந்த செவ்வாய் இப்ப 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை பார்க்கிற இடத்துல பொறுமையாக இந்த வாரம் நடந்துக்கணும். கோபப்படக்கூடாது. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லின்னு வள்ளுவர் சொல்றாரே, அது யாருக்கு பொருந்துமோ பொருந்தாதோ நமக்கு பொருந்தும். விருச்சிக ராசிக்காரா கோபப்படக்கூடாது. ஹெல்த்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரொம்ப அலட்சியமா இருக்கக்கூடாது. பிபி ஓடின்னு இருக்கும், நிறைய இருக்கும். நான் செக் பண்றதே இல்லை சார், சுகரா, அதை பத்தி நான் என்னைக்கு செக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பெருமை பேசி பலன் இல்லை. நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும். 6ல் செவ்வாய் இருக்கிறதும் 8ல் சுக்கிரன் புதன் சூரியன் இருக்கிறதையும் பார்க்கணும். வேலை பார்க்குற இடத்துல நம்ம பொறுமையா இருக்கணும். கோவப்படக்கூடாது. அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது. ஹார்ட் டிசீஸ் இருக்கக்கூடியவா மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது இந்த வாரம் மிகுந்த கவனமாக சென்று வாருங்கள். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நல்லா கூடி வருது. உங்கள் பிள்ளைகளுடைய பார்வை உங்கள் மேல இருக்கும்.
அவர்களுடைய பரிவு உங்கள் மேல இருக்கும். அவங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகள் நடக்கும். பிள்ளைகளால் சந்தோஷங்களும் உண்டு இந்த வாரம். பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹார்மோன் ப்ராப்ளங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சமூக வலைத்தளத்தினால் சில பாதிப்புகளை சந்திப்பீர்கள். உங்களை பற்றி விவரங்களை நீங்கள் பதிவிடுவது, சிலர் உங்களை பற்றி வேண்டுமென்றே தவறான சில விஷயங்கள்ல உங்களை கொண்டு வர முயற்சி பண்ணதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். பெண்கள் பயந்து இருக்கக்கூடாது, துணிந்து இருக்கணும். இருந்தீங்கன்னா உங்க பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெண் தெய்வ வழிபாடு வெற்றிகளை கொடுக்க போறது. விருச்சிக ராசிக்காரர்கள் பெண் தெய்வ வழிபாட்டை செய்யணும். குறிப்பாக பத்திரகாளியை வழிபடணும். எந்த துன்பமும் வராம தப்பிச்சுக்கலாம். ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறேன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். அதுல சந்தேகம் இல்லை. பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆதாயகரமான நேரம் தான். ஆனால் அதிக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. படிக்கிற மாணவர்கள் படிப்புல கான்சென்ட்ரேஷன் குறையிறது, அதை நிவர்த்தி பண்ணுங்க. உங்களுக்கு நல்லது. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க இந்த வாரத்துல புன்னைநல்லூர் மாரியம்மனை வழிபடுங்க. ரொம்ப அதிர்ஷ்டமான காலம் உங்களுக்கு உண்டு. தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப யோகம் நிறைந்த வாரம். உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் அவருடைய சாரத்துல சந்திரன் பயணத்தை துவக்கிறார். நல்ல குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிறவாளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போறது. சில பேருக்கு பங்காளி சண்டை இருக்கும். சொத்தினால் பிரிந்து போனவர் எத்தனை பேர் இந்த பூமியில. பங்காளி சண்டைகள், பிரச்சனைகள் அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். வளர்ப்பு பிராணிகளுடைய உடல் நலத்துல இப்ப அதிக அக்கறை எடுத்துக்கணும். நீங்க வளர்க்கக்கூடிய நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், உங்கள் வளர்ப்பு பிராணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும். குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில சில கருத்து மாறுபாடுகள் இருக்கும். ஆனால் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு மிகுந்த சப்போர்ட்டா உங்க ஒய்ஃப் தான் இருக்க போறாங்க. உங்கள் கணவரால் தான் உங்களுக்கு மிகுந்த ஆறுதல் கிடைக்க போகிறது. அதெல்லாம் புரிஞ்சுட்டா போதும். மறுமணத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு மறுமணம் கூடி வரும். அரசு ஊழியர்களை, அரசியல்வாதிகளை பகைச்சிக்க வேண்டாம். அரசு வழி காரியங்கள், நீங்க அரசியல்வாதியா இருக்கீங்க, உங்களுடைய காரியங்கள் வெற்றிகரமாக இப்ப நடக்கும். நல்ல பதவிகள் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதே நேரத்தில் 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல சில நெருக்கடிகளை ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க நிறைய உட்கார்ந்து படிக்கிறது, உங்க ஆசிரியர்களுடைய அறிவுரையை கேட்கறது இப்ப ரொம்ப நல்லது. நிறைய தனுசு ராசி மாணவர்கள் இப்ப ஆசிரியர்களுடைய அட்வைஸை காதுல வாங்காம இருப்பீங்க. உங்களுடைய சந்தேகங்கள் உங்க ஆசிரியர்கள்ட்ட கேட்டு திறம்பட படிப்பது தான் தனுசு ராசி மாணவர்களுக்கு இப்ப ரொம்ப நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய, வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான். அவரை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் வரும். மகர ராசி என்பர்களே, நீங்க எதிர்பார்க்கிற நபர் ஒருவர் உங்களை இந்த வாரம் சந்திப்பார். நீங்க எதிர்பார்க்கிற காரியம் ஒன்று கைகூட போறது. குருவுடைய பார்வை உங்கள் மேல இருக்கிறதுனால நல்ல நல்ல செய்திகள் வரும். ஒரு விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிறது, நல்ல காசு பண புழக்கம் ரொம்ப நல்லா இருக்கிறது, பிசினஸுக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அரசு வேலையை எதிர்பார்க்கக்கூடிய இளைஞர்கள் பலருக்கு இந்த வாரம் அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு. அதே நேரத்தில் பெண்கள் தங்களுடைய ஹெல்த்தில் அதிக கவனம் செலுத்தணும். வம்பு வழக்குகளை பொதுவாக மகர ராசிக்காரர்கள் ஒதுக்கி வைப்பது நல்லது. தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய சில செய்திகள் உங்களுக்கு ஏதோ ஒரு தடையை உருவாக்கக்கூடிய செய்திகளாக இருக்கலாம். தடைகள் நீங்கள் எப்பொழுதுமே நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு நன்மையை தரும். பேச்சில் நிதானம், செயலில் வேகம், இது இருந்துருச்சுன்னா இந்த வாரம் நீங்க ஜெயிச்சிருவீங்க. உங்களுடைய கம்யூனிகேஷனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எந்த ஆம்பிகுட்டியும் இல்லாமல் உங்க கம்யூனிகேஷனை பார்த்துக்கோங்க. புதுசா வீடு மனை வாங்கணும்னு நினைக்கிறேன் சார் அப்படிங்கிறவங்க முயற்சி பண்ணுங்க, சக்சஸ் ஆகும்.
இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். குறிப்பாக மயிலம் முருகனை வழிபடுங்கள். எனதருமை கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்கள் பொதுவாகவே மிகச்சிறந்த அறிவாளிகள். கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ராசியில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது சில நேரம் உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய செயல்கள் உங்களுக்கு தடையாக இருக்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். நல்ல உழைக்கணும். சோம்பேறித்தனத்துக்கு மட்டும் இடம் கொடுத்துடக்கூடாது. கும்பராசிக்காரங்க, சனி பகவான் ஒரு மந்த தன்மையை கொடுப்பார். நீங்க உடலை முறுக்கி கொண்டு உழைத்தீங்கன்னா, ஒரு ஜிம் போறது, நல்ல உழைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கும். சிலருக்கு பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், சிலருக்கு பேச்சினால் பிரச்சனை இருக்கும். 2ல் ராகு இருக்கார் பாருங்க. இந்த நாக்கு புண் வருவது, உதட்டுல புண் வருவதெல்லாம் சிலருக்கு இருக்கும், வாய் புண் வருவதெல்லாம் இருக்கும். சிலருக்கு உங்கள் பேச்சுகளினால் பிரச்சனை வரும். நிறைய பண வருமானம் வரும், நிறைய செலவும் வரும். நிறைய செலவு பண்ணுவீங்க, செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இந்த வாரம் உடன் பிறந்த சகோதரனோடு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அவரும் நீங்களும் மனது விட்டு பேசுவது, உடன் பிறந்த சகோதரனோடு மனது விட்டு பேசுவது இப்போ இருக்கும். உங்களுக்கு பக்கபலமாக உங்கள் சகோதரன் இருப்பார். உங்கள் கணவர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போறார். திடீரென்று புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் உங்களில் பலருக்கு வரும். தெய்வத்துடைய அனுக்கிரகம் இருக்கிறதுனால குலதெய்வத்தை வழிபடுவது, அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று வழிபடுவது, உங்களுடைய மகள் வாழ்க்கையில மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைஞ்சிருப்பதெல்லாம் இப்ப உண்டு. 5ல் சுக்கிரன், அதிர்ஷ்டம் வரக்கூடிய நேரம். 5ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் ரொம்ப நாளா பெண் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கும். பெண் குழந்தையை பெற்றவர்களுக்கு இப்ப மன மகிழ்ச்சியா இருப்பீங்க. சிலருக்கு இப்ப இரட்டை குழந்தை பிறக்கும், அந்த யோகமும் உண்டு. அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா நடக்கும். ஒரு பட்டா வாங்கணும், வேற ஏதாவது முயற்சி பண்ணணும், எல்லாமே இப்ப நீங்க பண்ணலாம். பிசினஸ் பொறுத்த வரைக்கும் புதிய வளர்ச்சி, புது பிசினஸ் பண்ணக்கூடிய யோகம், இது எல்லாமே கூடி வருது. படிக்கிற மாணவர்களுக்கு தெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்கு. கல்வியில நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி. அவளை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் வரும். எனதருமை மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார். தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். நல்ல தன வருமானத்தை தருவார். காசு பணம் வரும். தொலைதூரத்திலிருந்து எனக்கு வரணுங்க ஒரு பணம் வந்து சேரும். இப்போ எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. பணியாற்றக்கூடிய இடங்கள்ல கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. அந்த கோபத்தை மட்டும் மீனராசிக்காரன் அவாய்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. கோபத்தினால் சில இழப்புகளை சந்திக்கக்கூடிய அபாயம் இருக்கு. ஒரு வேலை விஷயமே இருக்கு, பேச்சினால வேலையை விட்டு போகக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால பொறுமை பொறுமை பொறுமை, அதுதான் உங்களுக்கு முக்கியம். 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான். இது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சுக்கிரன் புதன் இந்த சேர்க்கை கல்வியில் ஒரு பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதே நேரத்தில் பயணங்கள் பலருக்கு இப்ப நிறைந்திருக்கும். உங்களுடைய வியாபார முயற்சிகள்ல ஒரு நல்ல வெற்றி உண்டு. அக்கம் பக்கத்தினருடைய சப்போர்ட் உண்டு. குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரமாக மீனராசிக்கார இந்த வாரத்தை எடுத்துக்கலாம். தெய்வ வழிபாடு அனுக்கிரகத்தை கொடுக்கும். ஒரு வேலை மாற்றம் பலருக்கு அமையக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரம் இருக்கு. எதிர்பார்க்கிற நன்மைகள் கூடி வருது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர். ரங்கநாதர் வழிபாடு, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு எல்லா நன்மையும் உங்களுக்கு தரும். அன்பர்களே, இந்த பதிவில் ஒவ்வொரு வாரமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கேன்.
உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ எங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்க முடியும். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். இந்த இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண் தான் எங்களுடைய அலைபேசி எண். அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். இந்த எண்ணிலேயே உங்களுக்கு உங்களுடைய பெயர், உங்கள் ஊரை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். எங்கள் ஆஃபீஸ்லேயே உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.